இன்னைக்கு நம்ம பில்கிரிமோட 2% ஹைலூரோனிக் ஆசிட் ஹைட்ரேஷன் சூப்பர் சீரம் வித் கிவி அண்ட் வாட்டர்மெலனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் ட்ரையல் பேக் பர்ச்சேஸ் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டை ரிவ்யூ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ நான் யூஸ் பண்ணதில் இந்த ப்ராடக்ட் எனக்கு எப்படி எஃபெக்டிவாக இருந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நான் உங்ககிட்ட கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ண போகிறேன். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தாட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இந்த ப்ராடக்டோட கீ இன்க்ரீடியன்ட். ஹையாலுரோனிக் ஆசிடோட மெயினான ஒர்க்கே நம்மளோட ஸ்கின்னில் இருக்க மாய்ஸ்சர் லெவலை ரீடைன் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கிறது தான். ஸோ நம்மளோட ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும்போது நம்மளோட ஸ்கின்னில் இருக்க ஃபைன் லைன்ஸும் டே பை டே ரெடியூஸ் ஆகிட்டே வரும். அண்ட் கிவி எக்ஸ்ட்ராக்டில் விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னில் இருக்க பிக்மெண்டேஷன் கம்மியாகி நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு ஈவன் டோன் ஃபினிஷ் கிடைக்கும். அண்ட் வாட்டர்மெலன் எக்ஸ்ட்ராக்டில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்பவே ஹையாக இருக்குது. கிளிசரின் அண்ட் சோடியம் நம்மளோட ஸ்கின்னோட மாய்ஸ்சர் லெவலுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேந்தனால் நம்மளோட ஸ்கின் பேரியரை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்டோட டெக்ஸ்சர் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஸ்லைட்டாக வாட்டரி டெக்ஸ்சர் பட் ஸ்லைட்டாக சில்கியாகவும் இருக்குது. பட் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது அண்ட் நல்லா குயிக்காக அப்சர்வ் ஆகிடுது. இந்த ப்ராடக்டில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண உடனே நம்மளுக்கு இமீடியட்டாக ஒரு ஹைட்ரேஷன் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் நம்மளோட ஸ்கின் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் நீங்கள் டே பை டே இதை யூஸ் பண்ண உங்களோட ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியுமே இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இந்த ப்ராடக்ட் ஃப்ரீ ஃப்ரம் பேரபன், சல்ஃபேட்ஸ் அண்ட் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த ப்ராடக்ட் க்ரூவாலிட்டி ஃப்ரீ அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டடும் கூட. இந்த ப்ராடக்ட்டில் எனக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இது எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின் டைப் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹியூமிட் வெதர்ஸ் அப்போலாம் டெஃபினட்டாக செட் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இதில் மைல்டாக ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு அது பிடிக்காமல் போகக்கூட சான்சஸ் இருக்குது. அண்ட் மோஸ்ட்டாக சீரமில் ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறத நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் இந்த ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணிடுங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் ஃபேஸ் வாஷ் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் 2 to 3 ட்ராப்ஸ் எடுத்து நல்லா உங்களோட ஃபேஸில் சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள். அந்த சீரம் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும். அண்ட் தென் நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வெளியில் போகிற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா இந்த சீரம் டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஆயிலி ஸ்கின் பர்சன்ஸ் கூட டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் பர்சனுக்குமே இந்த ப்ராடக்ட் செட் ஆகும். எனக்கும் சென்சிட்டிவ் ஸ்கின் தான். ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு நல்லா செட் ஆச்சு. அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும் அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் ப்ரொஃபஸர் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.